தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் பீகார் இடைத்தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டுள்ள நிலையில் அவரது கட்சி பின்னடைவை சந்தித்து வருகிறது. மற்ற கட்சிகளுக்கு வியூகம் வகித்துக் கொடுத்து அவர்களை வெற்றி பெற செய்த பிரசாந்த் கிஷோர் தற்போது அவருடைய கட்சி போட்டியிட்ட 4 தொகுதியிலும் பெரும் பின்னடைவை சந்தித்து வருகின்றன. பிரசாந்த் கிஷோர் என்பவர் ஐபேக் எனும் தேர்தலுக்கு வியூகம் வகிக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த ஆந்திரா சட்டசபை தேர்தல், 2021ஆம் ஆண்டு நடந்த 2021ஆம் தமிழக சட்டசபை தேர்தல் என பிரசாந்த் கிஷோர் வியூகம் வகுத்து கொடுத்து அந்த கட்சிகள் ஆட்சியும் பிடித்துள்ளன. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சட்டசபை தேர்தல் வியூகங்களை வகித்துக் கொடுத்தவர். அந்த கட்சியும் அமோக வெற்றி பெற்றது. அதன் பின்னர் இனி தேர்தல் வியூகங்களில் ஈடுபட போவதில்லை என அறிவித்த பிரசாந்த் பீகாரில் முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளார். பீகாரில் தனது பாத யாத்திரையை கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கினார். பீகார் முழுவதும் 3000 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரை சென்று பிரசாந்த் கிஷோர் அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நடைபெறும் பீகார் சட்டசபை தேர்தலில் 243 தொகுதிகளிலும் போட்டியிடுவேன் எனவும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் ஜன்சுராஜ் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். பீகாரில் உள்ள முஸ்லிம்களும் பட்டியலின மக்களும் ஜாதி மத அடிப்படையில் வாக்களிப்பதை நிறுத்திவிட்டு தங்களுடைய குழந்தைகள் எதிர்காலம் கருதி வாக்களிக்க வேண்டும் என பிரசாந்த் கிஷோர் வேண்டுகோளும் விடுத்துள்ளார். ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம், மற்றொரு பக்கம் பாஜக என 3 கட்சிகளும் போட்டியாக பிரசாந்த் கிஷோர் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். பிரசாந்தின் கட்சி பீகாரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 4 தொகுதிகளிலும் போட்டியிட்டுள்ளது. இந்த கட்சியின் தலைவராக பிரசாந்த் கிஷோர் இல்லாமல் முன்னாள் IPS அதிகாரி மனோஜ் பாரதியை தலைவராக்கினார். ராம்கர் மற்றும் தாரரி மற்றும் பெலகஞ்ச் மற்றும் ஹிமாம்கஞ்ச் ஆகிய 4 தொகுதிகளின் இடைத்தேர்தல்களிலும் அவர் போட்டியிட்டுள்ளார். இந்த 4 தொகுதிகளிலும் 125 முறை தேர்தல் கூட்டங்களை பிரசாந்த் கிஷோர் நடத்தியுள்ளார். அதேபோல லாலு ஒரு கூட்டத்தையும் நிதிஷ் 4 கூட்டங்களையும் நடத்தியுள்ளார். ஒவ்வொரு முறையும் தனது கூட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் பேசுகையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பீகாரை நிதிஷும் லாலுவும் மாறி மாறி ஆட்சி செய்தனர். அவர்களது நேரம் முடிந்துவிட்டது. நிதிஷுக்கும் லாலுவுக்கும் வாக்களித்து சோர்ந்து போன வாக்காளர்களுக்கு நன்மை செய்யவே ஜன்சுராஜ் என்ற கட்சி தொடங்கப்பட்டது எனவும் பேசியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் பீகார் சட்டசபை இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் பிரசாந்த் கிஷோரின் கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.